Hello everyone, this is Raghu Gopal from BMR Bulls Academy. So இந்த வாரம் வந்து டெக்னிக்கலா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத டெக்னிக்கலா மட்டும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி வந்து பார்க்கலாம். டெக்னிக்கலா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டே சார்ட் எப்போதுமே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து ட்ரெண்ட் வந்து கரெக்ஷன் ஆகி மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து வால்யூம், ட்ரெண்ட் மேலே ரைஸ் ஆகுதுன்னா அதோடு சேர்ந்து வால்யூமும் ரைஸ் ஆகணும். இதே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ட்ரெண்டு வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. இங்கேருந்து இப்போ இந்த ரீஜனில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கரெக்ஷன் வந்து ஸ்டில் நோ தெர் இஸ் நோ கரெக்ஷன். அதே நேரம் இந்த இடத்துல மேலே ரைஸ் ஆக வால்யூம் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. லாஸ்ட் வீடியோ கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், வால்யூம் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. ஒரு டைமில் வந்து சுத்தமாக வால்யூம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி பண்ணும், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கன்சால்டேஷன் வந்து நடந்திருக்கு. இப்போ மேலே ரைஸ் ஆயிருக்கு, இது பிரேக் பண்ணிக்கிட்டு மேலே ரைஸ் ஆயிருக்கு. பட் ஓவராலாக பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு கரெக்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு லாங் டேர்முக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் வந்து இருக்கும். ஒரு வேவ் வந்து இவ்வளோ தான் ஆக்ஷன் பண்ணியிருக்குன்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 13,800 750லேருந்து 800 இது வந்து கிரேட்டஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் கரெக்ஷன் நடக்கும். 11,600 வரைக்கும் இந்த கரெக்ஷன் வந்து ஃபால் ஆகும். ஸோ என்னதான் வந்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆயிருந்தாலும் ஒரு பாட்டம் அவுட் ஒரு ரியல் வேல்யூ வரும்போது எம்ஆர்பி ரேட் இருக்குது. எம்ஆர்பி ரேட்டை விட என்னதான் நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தாலும் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு தயங்குவோம். அதே நேரம் எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியான ரேட்டில் விற்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இதை வந்து வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க இதை. அதே போல் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். இந்த டேர்னிங் பாயிண்ட்டும் வந்து தெரியணும், ஒரு வேவ்க்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். இங்கேருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இந்த கரெக்ஷன் வந்து 11,600 வரைக்கும் வரும். அங்கேருந்து வேணால் ஒரு அப்சைடு வந்து ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே நான் இப்போ சொன்னது வந்து லாங் டேர்ம். இன்ட்ராடேவுடைய ஷார்ட் டேர்ம் மொமெண்டமில் இந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ இது என்ன லெவல்? இந்த இடத்துல 13,600 ஒரு சப்போர்ட் லெவலாகவும் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 11,490 இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த லாங் ரேலி கன்சல்டேஷன் வந்து கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பாஸ்ட் 3 வீக்ஸாகவே எக்ஸாக்டாக நம்ம போடுற ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது நெக்ஸ்ட் லெவல். சரி, லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்பர் சைடில் 13,800 வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தோம். நான் டெலகிராம் சேனலில் கூட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 13,800 வரைக்கும் போகும். இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி மார்க்கெட் லெவல் வந்து இந்த டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், யாருனாலும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ராடேயில் அப்பப்போ டெக்னிக்கல் சார்ட்டும் வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து ஜாயினிங் லிங்க் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 30,800 தான்.
கரெக்டாக மார்க்கெட் அதுக்கு ரிலேட்டடான மூமெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஹை எவ்வளவு 30,994 13,994 தான் ஹை டச் பண்ணிட்டு திரும்பிடுச்சு மார்க்கெட். இப்போ அடுத்து பாட்டம் சப்போர்ட், இங்கே வந்து பாட்டம் சப்போர்ட்டில் இருக்கும்போதும் நம்ம இதே டெலகிராம் சேனலில் இன்னும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே நினைக்கிறேன், லாஸ்ட் ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் மேலே போகுது. இந்த சப்போர்ட்டை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இது வந்து ஒரு செல் கன்ஃபார்ம் கிடையாதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் பிஹேவ் பண்ணியிருக்கு பாருங்க. இது அதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன். ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்குமே பிஃபோர் ப்ரிடிக்ஷனே இதில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஆஃப்டர் ப்ரிடிக்ஷன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேலை வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா, இந்த இடத்துல எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. கரெக்டா அதே வேலை. ஏன்னா இங்க இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, இந்த சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் மேல ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்போர்ட் ரீஜனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது, ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் வைஸாக ஒரு கரெக்ஷன் நடக்கும்போது, இது வந்து அப் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டும் அப்சைடு கரெக்ஷன். இந்த மாதிரி அப்சைட் கரெக்ஷன் இருக்கும்போது இந்த பாட்டம் பிரேக் அவுட் ஆனால் இது வந்து ரிவர்சல் பிரேக் அவுட் ஆகும். இந்த ட்ரெண்டு இது வரைக்கும் மேலே ரைஸ் ஆச்சு இல்லையா, இது என்டையராக அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி பிரேக் அவுட் இது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் நடத்துவேன். எப்பவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன்னா இந்த ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் வைஸாக ஒரு பிரேக் அவுட், ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்டையர் ட்ரெண்டும் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இது அப்சைட் பிரேக் அவுட்டையும் நம்ம இது எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்சைட் பிரேக் அவுட் ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு சின்ன மேலே ஒரு ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், அகெயின் திரும்ப மார்க்கெட் கீழே வந்துடும். இது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு லெவல்ஸ். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, அதனுடைய ஓவராலாக வந்து டெக்னிக்கலாக ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஃபண்டமெண்டலாகவும் ஓவர் வேல்யூ மார்க்கெட்டாக இருக்குது. எப்போ வேணாலும் மார்க்கெட் கீழே வரலாம், கிராஷ் ஆகலாம். ஏன்னா ஓவர் வேல்யூ மார்க்கெட்டாக தான் இருக்குது. அதனுடைய ஏர்னிங் வந்து சுத்தமாக இல்லை, ஆனால் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்குது, வால்யூமும் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகே, ஸோ இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவலாக இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து நான் இந்த சேனலில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னைக்கு இன்ட்ராடேலுக்குள்ள என்னென்ன லெவல்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத அதில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். தேங்க்யூ.